அண்மையெல்லாம் மழை பெஞ்சது. இந்த மழை பெய்கின்ற பொழுது மிக்ஸாம் புயல் வந்தது. காத்தடிக்கல, சென்னை மாநகரம் தப்பிச்சுக்கிட்டது. இல்லைன்னா இந்த ஆட்சியில் வர்தா புயல் மாதிரி வந்துடுதுன்னு வச்சுக்கங்க, சென்னையுமே காணாம போயிருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் துன்பப்பட்டிருப்பாங்க. ஏதோ மழையோட போயிட்டது, அந்த ஒரு நாள் மழையே காணாம போயிருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் துன்பப்பட்டிருப்பாங்க. ஏதோ மழையோட போயிட்டது. அந்த ஒரு நாள் மழைக்கு இன்றைய முதலமைச்சர் புலம்புன்னு புலம்பிட்டார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. இவர் மற்றவர்கள் மீது பழி சுமத்தி இவர் தப்பிக்க பார்க்கிறார். ஓட்டு போட்ட மக்களுக்கு, இந்த மாநகர மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது நேசக்கரம் நீட்டி அவர்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி என்பதை செய்து கொடுத்திருந்தா ஒரு சிறந்த ஆட்சி, சிறந்த முதலமைச்சர். அதையெல்லாம் கிடையாது. இந்த மிக்ஸாம் புயல் வந்த பொழுது இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக திறமையற்றதை நீங்க புள்ளி ஒருத்தோடு நாங்கள் பேசிக்கிறோம். ஏன்னா நம்ம பேசுகின்ற பொழுது இதை மறுத்து பேசுறாங்க. ஆதாரத்தோட பேசணும் எல்இடியை போட்டு காட்டினேன். ஆக புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, மிக்ஸாம் புயலால், கனமழையால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தால் எந்த நன்மையும் கிடைக்கல. ஒரு பால் பாக்கெட்டுக்காக ஒரு முதியோர் அப்படியே அந்த வாகனத்தை தொங்கிட்டே போறார். பால் பாக்கெட்டு கூட கொடுக்க மறுத்துட்டாங்க. அந்த பால் பாக்கெட்டு வாங்குறதுக்கு அடித்தடி போட்டு தான் பால் பாக்கெட்டை வாங்குறாங்க. பிறகு அந்த பசியால் 2 நாட்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த கெட்டுப்போன உணவுப் பொருளை தராங்க. அவை தூக்கி எறிகின்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்க. ஆக இந்த ஆட்சியில மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்னைக்கு விடியா திமுக அமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நிரூபணம் ஆயிட்டது. அதோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதா திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க பார்த்தாலும் தனித்தானே புரிந்து கொள்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த மாநகராட்சிக்காவது இல்ல தமிழ்நாட்டுக்காவது என்ன செய்திருக்கீங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, எங்கேயுமே சொல்றது கிடையாது. எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் இவர் பேசுவது எல்லாமே ஒன்னா அதிமுக பற்றி விமர்சிப்பார், இல்லது என்னை பற்றி விமர்சிப்பார். இதுதான் வாடிக்கை வச்சிருக்கார் ஒழிய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், இதனால் மக்கள் நன்மை பெற்றிருக்கா என்று ஒரு செய்தி கூட இதுவரைக்கும் சொல்லவே கிடையாது. 3 ஆண்டு காலம் உருண்டோடு தான் மிச்சம். இந்த 3 ஆண்டு காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இன்னைக்கு விலைவாசி, இந்த பகுதி மக்கள் எல்லாம், இன்னைக்கு சென்னை வாழ் மக்கள் எல்லாம் இன்றைக்கு தினந்தோறும் வேலைக்கு செல்ல வேண்டும். ஆகவே சம்பளத்து பல்வேறு பணிக்கு சென்றுதான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமை பரிதாபமான நிலையிலே இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. 1 கிலோ அரிசி இந்த ஆட்சியில் இந்த 6 மாசத்துல மட்டும் 18 ரூபாய் ஏறி இருக்குது. 1 கிலோ அரிசி 18 ரூபாய் விலை ஏறி இருக்குது. இன்றைக்கு என்ன விலை ஏற்றம், பருப்பு விலை அதிகம், சக்கரை விலை அதிகம், மளிகை சாமான்கள். நான் மதுரையில் போய் மார்க்கெட்டுக்கு போனேன். அப்ப இந்த மளிகை மொத்த ஹோல்சேல் மளிகை அந்த கடைக்கு போய் கேட்டேன். அவர் சொன்னார், ஒவ்வொரு பொருளையும் விலை கேட்டேன், உணவுப்பொருளுடைய விலை 40% ஏறி போச்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டு காலத்தில், அதுவும் 6 மாத காலத்தில் 40% விலை ஏறி போச்சு. ஆக விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு திறமை இல்லை. இதனால் ஏழை மக்கள், இப்படி நகரப்பகுதி மக்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட விலைவாசி ஏறுகின்ற பொழுது விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எங்கெல்லாம் நம்முடைய பகுதியில் விலைவாசி அதிகமாக இருக்கிறதோ, இன்னைக்கு உதாரணத்துக்கு புளி விலை இங்கே அதிகமாக இருக்குதுன்னா, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் புளி குறைந்த விலை இருந்தால் அங்க போய் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து குறைந்த விலையில விற்பனை செஞ்சோம். அப்போ அந்த விலை ஏற்றத்தை தடுத்தோம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் போதாதுன்ட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின்ட் மூவிஸ், ரெட் ஜெயின்ட் அது ஒரு மூவிஸ், அந்த பட நிறுவனத்தை வச்சிருக்காரு. அதுல அந்த நிறுவனத்திற்கு அந்த படத்தை கொடுத்தா தான் திரையிட முடியும் தியேட்டர்ல. வேற யாராவது அந்த படத்தை வாங்கவே முடியாது. அப்படி வாங்கப்படாத படம் 100க்கும் மேற்பட்ட படம் பெட்டியில தூங்கிட்டு இருக்கு. குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த பெட்டியில தூங்கிட்டு இருக்குது. ஆக அடிமாட்டு விலைக்கு கேட்கிறாங்க.
இன்றைக்கு பட தயாரிப்பாளர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வாங்கின கடனை செலுத்த முடியல. இந்த விடியா திமுக ஆட்சியில் இந்த ரெட் ஜெயின் இந்த நிறுவனம் எங்களுக்கு குறைந்த விலையில நாங்க படம் தயாரிப்பு அந்த அளவுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுல பாதி அளவுக்கு தான் இந்த படத்துக்கு முதலீடு செய்து சொல்றாங்க. அதனால நாங்க கடுமையா பாதிக்கப்பட்டுட்டோம் சொல்றாங்க. ஆக அரசாங்கத்திலையும் ஊழல் செய்யறாங்க. அவருடைய ரெட் ஜெயின் அந்த நிறுவனத்திலேயும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. தண்ணி பாட்டில் கூட விற்கிறாங்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க தண்ணி பாட்டல் எங்க விற்கிறாங்கன்னா அந்த பார்ல இருக்குது பாத்தீங்களா, அந்த பார்ல விற்கிற தண்ணி பாட்டில் யாருது? திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆக தண்ணி பாட்டில் கூட விற்பனை செய்து பணத்தை பெறுகின்ற ஒரே குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் தான். இரமா இரண்டாவது போதைப் பொருள் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, போதைப் பொருள் எளிதாக கிடைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. கஞ்சா விற்பனை அமோகமா இருக்குது. எங்க பார்த்தாலும் நம்முடைய மாநகராட்சிக்குள்ள இப்படி தள்ளாடிட்டு தான் போறாங்க. யாரும் ஸ்ட்ரைட்டா நடந்து போறதே கிடையாது. அது இளைஞர்கள் அதிக அளவில் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த மாநிலத்தை பார்க்கப்படுகிறது. மத்திய சென்னை தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.